ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஈமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மதுரை பால் பன் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இதை 10 நிமிஷம் கூட ஆகாது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. பன்னு, பால், அது கூட வெண்ணெய் இருந்தால் போதும். இதை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணும்னு தோணுச்சுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இந்த மிக்சிங் பவுலில் இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பன் எடுத்து நீங்கள் பால் பன் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 2 பன் எடுத்து செய்ய போகிறேன். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இது போல் இந்த வெண்ணெயோடு நல்லா கலந்து கொடுக்கணும். இப்போ நம்ம கலந்து கொடுக்குற பதம் இது நல்லா க்ரீம் பதத்துக்கு ரெடி ஆகணும். இந்த வெண்ணெய் கூட இந்த சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது இது நல்லா க்ரீம் பதத்துக்கு நல்லா ரெடி ஆகி வந்துடும் நமக்கு. இப்போ நம்ம இதை கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது போல் ஒரு பன்னை ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த வெண்ணெய் சர்க்கரையோட கலவை எடுத்து இது போல் நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நம்ம டோஸ்ட் பண்ணுறதுக்காக இது போல் நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கிறேன். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது நார்மல் வெண்ணெய் தான், சர்க்கரை கலந்த கலவை கிடையாது. வெண்ணெய் எடுத்து இது போல் நல்லா சேர்த்துட்டு இது நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தல இந்த பன் க்ரீம் அப்ளை பண்ணி அதை எடுத்து அப்படியே இப்போ இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். இது நல்லா கொஞ்சம் பொறுமையாக செவந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வரட்டும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா காசின திக்கான பால் எடுத்து இப்போ நம்ம இந்த பன்னு மேலே சேர்த்துக்கலாம். பன்னு மேலே சேர்க்கும் போது இந்த பன்னு நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு. இப்போ இந்த பாலெல்லாம் அப்படியே இந்த பன்னு நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதில் எந்த அளவுக்கு வெண்ணெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் வரும். இப்போ இது போல் நல்லா பொறுமையாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா பொறுமையாக செவந்து இது நல்லா சாஃப்டாகவும் நமக்கு ரெடியாகி வரணும். இந்த பாலெல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருக்கு. இப்போ இந்த வெண்ணெயும் நல்லா அப்சர்வ் ஆகி வந்திருக்கு. இப்போ நல்லா இது நல்லா டோஸ்ட் ஆகி நல்லா சாஃப்டாக வந்துடுச்சுல்ல. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம். இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு செவக்க விட்டால் போதும். இதுக்கு மேலே தேவைப்பட்டதுன்னா சர்க்கரை சேர்த்துக்குங்க. இது டேஸ்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா இனிப்புக்காக நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை வேணானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது போல் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்படியே சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், டேஸ்டியான பால் பன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சுலபமாக இந்த ரெசிபி ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இன்றைக்கே செஞ்சு கொடுத்து அசத்துங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.